அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தர் பாருங்க நமக்கு எதுக்கு சுகத்தை தராரு, நம்முடைய படுக்கை ஏன் மாற்றுறாரு, ஏன் நமக்கு ஆண்டவர் புது ஜீவனை கொடுக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை கொண்டாடும்படியாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாதான் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் ஆயுசு நாட்களே கொண்டு கொடுக்கிறாராமே. ஏதோ ஒரு அற்ப காரியங்களுக்காக ஓடுகிறதுக்காக கர்த்தர் நமக்கு சுகத்தை தரவில்லை. நித்திய ஜீவனை பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய், தேவனுடைய சமூகத்திலே நம்ம மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் ஆபிரகாமின் குமாரத்தை ஆகிய நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறது. கர்த்தரை துதிக்கவே மகிமைப்படுத்துவே, அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே கனத்துக்கு பாத்திரராமே. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை உயர்த்த 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 கர்த்தர் வானத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய விடுதலை அவருடைய வெற்றியின் வாழ்க்கையும் நமக்கு ஜெயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு ஊற்றிக்கொண்டே இருப்பாராமே. அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்தி ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறாராமே.